இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விண்ணில் ஒரு நட்சத்திரம் தோன்றிடவே, தூதர்கள் பாடல்கள் பாடிடவே, தாவீதின் மரபினில் தோன்றினாரே, மரியன்னை புதல்வனாய் அவதரித்தார். ஆனந்தம் பரமானந்தம், இயேசு பாலனை போற்றிடுவோம், ஆர்ப்பரிப்போம், நமக மகிழ்வோம், இச்சந்தோஷ செய்தியை எங்கும் கூறுவோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமம் 24 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பாருங்கள், இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் மூலமாய் தேவன் அறிவிக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமானது. அது ஒரு நட்சத்திரமாய் ஒப்பிட்டு அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து கூட அதை தான் சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்திருப்பார், உன்னுடைய சந்ததி விதமாய் நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் என்று சொல்லி. பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசனம் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கானானை நோக்கி பிரயாணப்படும் பொழுது இந்த தீர்க்கதரிசனம் மூலமாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. அந்த தீர்க்கதரிசியை அழைத்து வந்ததோ அந்த ஜனக்கூட்டத்தை சபிக்கும்படியாகத்தான் மோவாப் ராஜா கொண்டு வருகிறார். ஆனால் அங்கு நடந்தது எல்லாமே வேறமாய் போய்விட்டது. இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து, இந்த சந்ததியிலிருந்து, இந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து இயேசுவானவர் யாக்கோபின் நட்சத்திரமாய் ஒரு நாள் உதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் கூட முதல் 2 வசனத்தில் அதை வாசிக்க முடியுமே. அங்கு ஞானிகள் தூர தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்களே. அந்த நட்சத்திரம் 2024 ஆண்டுகள் முன்பாக உதித்தது. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிறவர். தீர்க்க தரிசனமா வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இப்பொழுது வேகமாய் நிறைவேறிக்கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட அத்தனையும் நிறைவேறிருந்து அடுத்தவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் வேகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நாமும் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை விஞ்ஞானிகளால் எண்ண முடியுமா? ஒரு முறை விஞ்ஞானிகள் எல்லாம் கூட்டம் கூடி எப்படியாவது நட்சத்திரங்களிலே கூட்டத்தை அதனுடைய காரியங்களை எண்ண வேண்டும் என்று சொல்லி பல ரிசர்ச் இன்னைக்கு வர ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் சரியாக இவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஏன்னா திரள் கூட்டத்தை எண்ணவே முடியாது. வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து எல்லாவற்றையும் ஆய்வு செய்து சொல்லுவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லிவிட்டது, நட்சத்திரத்தை யாரெல்லாம் எண்ண முடியாது. நட்சத்திரங்களுக்கு ஓடு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நட்சத்திரம் மிகவும் பெரிதானது ஒன்றாக இருக்கும். வெகு தொலைவில் இருக்கிறது பூமியை விட்டு. அதனால்தான் நம்ம பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாக தெரிகிறது. அதையும் தாண்டி ஒரு அதிர்ச்சியான செய்தி அவர்கள் சொன்னதுன்னா, இந்த நட்சத்திரங்கள் தங்கள் பாதையை விட்டு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுமானால் உரசி கொண்டாலே போதுமாம். அதனுடைய ஏற்படுகிற உஷ்ணம் பூமி தாங்கிக் கொள்ளாதாம். தேவன் எவ்வளவு அற்புதமாய் அதை தன்னுடைய பாதையிலே ஓடுபடியா இயக்கி வருகிறார். இன்னும் வேதம் நட்சத்திரத்தை குறித்து என்ன சொல்கிறது? எண்ண முடியாத அந்த நட்சத்திரங்களுக்கு கூட கர்த்தர் பெயரிட்டு அழைக்கிறாராம், பெயர் வைத்திருக்கிறார். அவனுடைய சிருஷ்டிப்பு பிரமிக்கத்தக்க வைக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு உலகத்தின் மக்கள் தொகை 800 கோடியை தாண்டி இருக்கலாம். ஒவ்வொரு தேசத்தினுடைய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக சொல்லுகிறார்கள். ஆனால் நட்சத்திரங்களை சொல்லவே முடியாது. இயேசு நட்சத்திரமாய், யாக்கோபி நட்சத்திரமாய் உதித்தார். அதை இந்த நாட்களில் நாம் பார்ப்போம். அதை வேதமும் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா? அந்த நட்சத்திரம் உதித்தது, ஞானிகளை வழிகாட்டினது. இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. எந்த சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்த காலம் வரும்போது நிறைவேறும். பல நூற்றாண்டு முன்பாகவே அவைகள் சொல்லப்பட்டது, குறித்த காலம் வரும்பொழுது நிறைவேறினது. அப்படி பிரமிக்கத்தக்க விதத்திலே ஆண்டவர் படைத்திருக்கிறார். காரியங்களை, வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை அவர் கையில கொடுப்போம். பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா அதிசயமா இருக்குதுப்பா.
ஒரு நட்சத்திரம், நாங்கள் வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்களை பார்க்கிறோம், ஆனால் அந்த நட்சத்திரத்திலும் நீர் அநேக செய்திகளை வைத்திருக்கிறீர், அநேக அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ நட்சத்திரமாய் உதித்தீர் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள், அநேகரை நீதிக்குட்படுத்த பிள்ளைகள், ஞானவான்கள், வானமண்டலத்தின் வெளிச்சத்தைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற விடுவெளி நட்சத்திரத்தைப் போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி தானியேல் 12:3 வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் பிரகாசிக்கும்படியா நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருவேளை என்னால் ஷைன் பண்ண முடியவில்லையே, சாதிக்க முடியவில்லையே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, நீர் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எண்ண முடியாதவைகளை பேரிட்டு அதற்கு நேர்வழியில் நடத்துகிறீர் என்று சொன்னால் எங்களின் நடத்த வல்லவர் அல்லவா? அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்துமை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும், பிரசனம் இருக்கட்டும். என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள் அதை வாய்க்கட்டும், தடைகள் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். மகிமைப்படுவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாக்கோபில் இருந்து உதித்த நட்சத்திரம் நம்மளையும் நட்சத்திரமாய் பிரகாசிக்க வைக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மனாதவரே, கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவோம். இயேசு